இந்தியாவின் மிகப்பெரிய வணிக குழுமங்களில் ஒன்றான டாடா குழுமம். இந்த குழுமத்தின் தலைவராக உள்ளவர் நடராஜன் சந்திரசேகரன். இவர் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். இன்று ரூபாய் 1.35 கோடி சம்பளம் பெறும் மிகப்பெரிய நிறுவன தலைவராக விளங்குகிறார். ஆனாலும் இவரது வாழ்க்கை பயணம் சாதாரண மனிதர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு திரைப்பட கதையை போன்று உள்ளது. சந்திரசேகரன் 1963ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவரது குடும்பம் விவசாயத்தில் ஈடுபட்டது. கல்வி மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட இவர் முதலில் கோவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் முடித்தார். பின்னர் திருச்சியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் MCA படிப்பை முடித்தார். 1987ஆம் ஆண்டில் TCS நிறுவனத்தில் ஒரு பயிற்சியாளராக சேர்ந்தார். அப்பொழுது ஒரு சாதாரண புரோகிராமராக இருந்த சந்திரசேகரன் தனது கடின உழைப்பு, நுட்பமான திட்டமிடல் மற்றும் நல்ல தலைமை திறனால் உயர்ந்த அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தார். அவர் 2007ஆம் ஆண்டு TCSஇன் தலைமை இயக்க அதிகாரியாகவும் 2009ஆம் ஆண்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு 46 வயது. TCSஇன் வரலாற்றில் மிக இளைய CEO ஆனார். TCSஇல் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றதுடன் 2016இல் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் குழுவில் இணைந்தார். 2017இல் ரத்தன் டாடாவுக்கு பிறகு டாடா சன்ஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. ஏனெனில் அவர் டாடா குடும்பத்தை சேர்ந்தவரல்லாத முதல் தலைவர். சந்திரசேகரன் தலைமையில் டாடா குழுமம் அதிக வளர்ச்சி கண்டது. 2017 முதல் 2022 வரை குழுமத்தின் மொத்த லாபம் ரூபாய் 36,728 கோடியிலிருந்து ரூபாய் 64,267 கோடியாக உயர்ந்தது. இதேபோல் மொத்த வருமானம் ரூபாய் 6.37 லட்சம் கோடியிலிருந்து ரூபாய் 9.44 லட்சம் கோடியாக உயர்ந்தது. இது இவரது திட்டமிடல் திறமையும் சரியான முடிவெடுக்கும் திறமையும் காட்டுகிறது. மேலும் இந்த நிறுவனங்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாகவும் சமூக பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். 2021-2022ஆம் ஆண்டில் சந்திரசேகரனின் ஆண்டு வருமானம் 109 கோடியாக இருந்தது. ஆனால் 2024ஆம் நிதியாண்டில் இது 20% உயர்ந்து ரூபாய் 135.3 கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் மட்டும் ரூபாய் 121.5 கோடி டாடா சன்ஸில் கிடைத்த கமிஷன் ஆகும். இந்தியாவில் அதிகமாக சம்பளம் பெறும் தலைவர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். இவர் 2022இல் மும்பையின் மத்திய பகுதியில் உள்ள 33 சவுத் கட்டிடத்தில் 6000 சதுரடி பரப்பளவுள்ள 2 மாடி வீடொன்று ரூபாய் 98 கோடியில் வாங்கினார். இந்த இடம் முகேஷ் அம்பானியின் ஆன்டிலியாவுக்கு அருகிலுள்ள பிரபலமான பிரீமியம் பகுதியில் உள்ளது. இதற்கு முன்பு 5 ஆண்டுகளாக அதை வாடகைக்கு பயன்படுத்தியிருந்தும் பின் அது அவர்களது சொந்த வீடாக மாறியது. சந்திரசேகரன் லலிதா என்றவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு பிரணவ் என்ற மகன் உள்ளார். அவரது குடும்ப வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை மிகவும் குடும்பம் சார்ந்த நபர் என்றே வர்ணிக்கின்றனர். தற்போது சந்திரசேகரனின் சொத்து மதிப்பு ரூபாய் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் ரூபாய் 855 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு விவசாய கிராமத்திலிருந்து டாடா குழுமத்தின் உச்சிக்கு சென்ற இவரது பயணம் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிக்கிறது. TCS நிறுவனத்தில் தலைவராக இருந்தபோது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை முதல் முறையாக நிறைவேற்றியவர்களில் சந்திரசேகரனும் ஒருவர். இதனால் நிறுவனத்தின் திறன் மற்றும் உலகளாவிய போட்டி நிலை மேலும் உயர்ந்தது. அவரது கடின உழைப்பு, தெளிவான குறிக்கோள், தலைமை திறன்கள் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறைகள் அவரை இன்று இந்தியாவின் மிக சிறந்த தலைவர்களில் ஒருவராக மாற்றியுள்ளன. அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம், நாம் எங்கிருந்து தொடங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படி வளர்கிறோம் என்பதுதான் வெற்றிக்கான பொதுவான ஒன்று.